மனைவியோ வந்து சொல்லுவாங்க, நான் டெய்லி தானேங்க சமைக்கிறேன், எனக்கு தான் சமையல் வருமே. சமையல் வரும், ஆனால் அதனால் லாபம் வருமா? வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழத்தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹாய் ப்ரோ, ஐ எம் ஒன் ஆஃப் your customer who took service from you and you have explained to me clearly on this matter. Okay, ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னாக்கா, ஓகே, இந்த விஷயம் வந்து சரி நம்ம பேசின அந்த டாபிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, என்ன சொல்கிறீங்கன்னா, கரநேராக்கு ஏற்ற மாதிரி கிளியரான சில விஷயத்தை வந்து சொல்கிறீங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா. ஓகே, ஜோதிடம் என்பது ரொம்ப துல்லியமான வழிகாட்டல். ஓகே, நம்ம சில இடத்துல கேள்வியாக கேட்கும்போது கூட என்ன தொழில் பண்ணலான் இருக்கீங்க, ஏன் பண்ணலான் இருக்கிறீங்க இப்படின்ற மாதிரி சில விஷயத்தை ஏன் வந்து கேட்குறோம் அப்படின்னா நமக்கு அது வருமாங்க. இப்போ எனக்கு வந்து புதன் சனி வலுத்த ஜாதகம்ங்க, என்னோட ஜாதகம். ஓகேங்களா, புதன் சனி வலுத்திருக்கிற என்ன கொண்டு போய் சமையல் பண்ணுங்கன்னாக்கா சமையல் பண்ணுவோம், எல்லாரும் பண்ணுவோம். ஆனால் அதை தொழிலாக அதை லாபமாக வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா முடியாது. இதே மாதிரி அம்மா ஒரு குடும்ப தலைவியோ ஒரு அம்மாவோ ஒரு மனைவியோ வந்து சொல்லுவாங்க, நான் டெய்லி தானேங்க சமைக்கிறேன், எனக்கு தான் சமையல் வருமே. சமையல் வரும், ஆனால் அதனால் லாபம் வருமா? இதே மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆளை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இது அவங்களால பண்ணிக்க முடிகிற சில விஷயங்கள். ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜோதிடமே அதை தாங்க சொல்லுது. என்ன சொல்லுது? காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம்ன்ற மாதிரி நீங்கள் இருக்கிற நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் வாழ்கிற மண்ணுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் சரியான விஷயத்தில் உங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பரிகாரங்கரிகாரம்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்றத தான் ஜோதிடம் சொல்லுது. ஓகேங்களா, அப்போது ஒட்டுமொத்தமாக ஜோதிடம் என்ன நமக்கு வலியுறுத்துது அப்படின்னா இது தாங்க பாதைன்ற மாதிரி. ஓகே, இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. யாருக்கிட்ட போகிறோம்? என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க, நான் அடிக்கடி இந்த மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க வந்து அந்த சில விஷயங்கள் வந்து பேசுவோம் அவங்கக்கிட்ட. ரொம்ப வேறு மாதிரி இருக்கும் கன்சல்டேஷன். நான் எஸ்ட்ராலஜர்கிட்ட பேசின மாதிரியே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆமாங்க அந்த மாதிரி பேசுகிற மாதிரியான விஷயம்லாம், ஆனால் எனக்கு ஜோசியம் புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு பேசியிருக்கேன் அண்ணன், ரொம்ப கிளியராக இருக்குது, நிம்மதியாக இருக்குது அப்படின்வாங்க. இதில் நான் ரீசன்ட்லி ஒரு விஷயம் என்கிட்ட நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பேசக்கூடிய சில சம்பவங்கள் அவங்களுக்கு திருப்தி ஆகுதோ இல்லையோ, எனக்கு திருப்தி ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறேன்றதை நான் ரீசன்ட்லி நோட்டீஸ் பண்ணி சொன்னேன். உங்களுக்கு திருப்தியாக இல்லையோ இல்லையோ, எனக்கு திருப்தியாக இருக்கணும், அப்போ தான் இது சரியான கன்சல்டேஷன். இல்லைன்னா லக்னம் மாறுது, டைமிங் மாறுதுன்ற மாதிரி அடிக்கும். நைட்டு ஃபுல்லாக எனக்கு அதே ஞாபகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் அதனுடைய அடிப்படையிலங்க. இது ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் கடவுள் நமக்குன்னு சில விஷயத்தை கொடுத்துருப்பார்ல, சில நேரங்களில் ஏன் இது பண்ணுறோன்னு கூட நமக்கு தெரியாமல் அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பட் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. குறிப்பாக குடும்ப தலைவிகளும் சரி, அம்மா வயதில் இருக்கிறவங்களும் சரி, யங்ஸ்டர்ஸும் சரி. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஜோதிடனே உங்களை பார்த்து கற்றுக்கிறேன். நேற்று கூட ஒரு பையன், அந்த பையனை பார்த்தாலே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம ஒரு இந்த எஸ்ட்ராலஜியில் அறிமுகமான பையன் தான். நானே ஒரு பிறந்த குழந்தைக்கு ஜாதகம்லாம் பார்த்து கொடுத்தேனே அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணுன்றது தாங்க ஐடியா, வேற ஒரு பெரிய ஐடியாலாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா, நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.